வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. கிழக்கு ஜெருசலேம் புனித நகரின் அரசியல். சில நகரங்கள் வரலாற்றின் மேல் மட்டும் கட்டப்படவில்லை, அவை நம்பிக்கையின் மேல் கட்டப்பட்டவை. ஜெருசலேம் அத்தகைய ஒரு நகரம். 3 மாதங்கள் ஒரு நகரம். ஜெருசலேம் யூதர்களுக்கு புனிதம், கிறிஸ்துவர்களுக்கு புனிதம், முஸ்லிம்களுக்கு புனிதம். ஒரே நகரம், 3 நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள் ஒருவரை ஒருவர் நீக்கவில்லை, ஆனால் அரசியல் அவற்றை மோதச் செய்தது. 1948க்கு முன் ஒரு நகரம், பல ஆட்சிகள். நூற்றாண்டுகளாக பேரரசுகள் மாறின, ஆட்சிகள் மாறின, ஆனால் ஜெருசலேம் தன் புனிதத்தை காத்து வந்தது. 1948 பிரிக்கப்பட்ட நகரம். 1948 போருக்கு பின் மேற்கு ஜெருசலேம் இஸ்ரேல், கிழக்கு ஜெருசலேம் ஜோர்டான் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. 1967 நகரம் கைமாறியது. 6 நாள் போரில் இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலேமை கைப்பற்றியது. இந்த தருணம் இஸ்ரேலுக்கு வரலாற்று வெற்றி, பாலஸ்தீனுக்கு புதிய இழப்பு. அரசியல் இணைப்பு. இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலேமை தன் தலைநகரின் பகுதியாக அறிவித்தது. உலகம் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிலம், குடியேற்றம், மாற்றம். 1967க்கு பின் குடியேற்றங்கள், நிலம் பறிமுதல், மக்கள் தொகை மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் அரசியல் அல்ல, வாழ்க்கை முறையானது. புனித இடங்கள், அரசியல் கருவிகள். அல் அக்ஸா, டோம் ஆஃப் த ராக், மேற்கு சுவர். இந்த இடங்கள் நம்பிக்கையின் மையம், ஆனால் இவை அரசியல் மோதலின் கருவிகளாக மாறின. பாலஸ்தீனின் பார்வை. பாலஸ்தீனுக்கு கிழக்கு ஜெருசலேம் எதிர்கால தலைநகர். அதை இழப்பது ஒரு நிலத்தை இழப்பது அல்ல, ஒரு அடையாளத்தை இழப்பது. உலக அரசியல் மௌனமும் வாக்குறுதிகளும். உலக நாடுகள் தீர்மானங்கள், கண்டனங்கள், ஆனால் நிலத்தில் மாற்றம் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நகரம், முடிவில்லா மோதல். ஜெருசலேம் அமைதிக்கான திறவுகோல், அதே நேரத்தில் மோதலின் மையம். இந்த நகரம் தீர்வு கிடைக்காமல் போரின் நடுவில் சிக்கிக் கொண்டது. நிறைவாக, ஜெருசலேம் ஒரு நகரம் அல்ல, ஒரு உணர்வு. அந்த உணர்வு அரசியலாக மாறும்போது அமைதி தள்ளிப் போகின்றது. ஒரு புனித நகரம் எப்படி ஒரு அரசியல் போர்க்களமாக மாறியது என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.